வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். வசனம் வாசிப்பதற்கு யாராவது ஒருவர் மைக்ரோஃபோன்ல வாசித்து உதவி செய்ய உங்களை அன்பாக கேட்கிறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நான் சொன்னது புரிந்திருக்கும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, உமது நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இன்றும் இந்த இரவு வேளை கர்த்தருடைய வார்த்தைகளை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கின்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் ஆண்டவர் பேசுவீராக. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற சிலரை ஆகிலும் அக்கினிக்குள்ளிருந்து இழுத்து விடுவதற்கு தேவனுடைய வசனம் வல்லமை பொருந்தியதாய் ஜனங்களுக்குள்ளே செயல்பட பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கு இந்த மைதானத்தையும் ஜனங்களையும் ஆண்டவரே இந்த சத்த எல்லைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்யும், தமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இன்று இரவு நாம் தியானிக்க போகின்ற ஆண்டவருடைய செய்தி பாவத்தினுடைய பின்விளைவுகளும் அதிலிருந்து விடுதலையும். தேவனுடைய மனிதனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிற இளம் ஊழியருக்கு தன்னுடைய முதலாவது நிருபத்தை எழுதும் பொழுது அவர் இவ்விதமாக சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததினுடைய பிரதான நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்காக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த வார்த்தை பொய்யல்ல, அது உண்மையான வார்த்தை. அது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமான வார்த்தை. அப்படி பாவிகளை ஆண்டவர் ரட்சிக்க வந்ததிலே அவர் ரட்சித்த பாவிகளில் பெரிய பாவி யார் என்று என்னை ஒரு கேள்வி கேட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் தான் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பிரதான பாவிகளில் முதல் பாவி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்ததான தெய்வம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் கவனித்தால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னே அவருக்கு கொடுக்கப்பட்டதான பரலோகத்தினுடைய பெயர்தான் இயேசு என்று அழைக்கப்படுகிறதான நாமம். வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். மைக் ஆன் பண்ணிக்காங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கவனிக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னே உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசன வசனம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்ற பெயர் மனுஷனுடைய சித்தத்தின்படி வந்ததல்ல. இயேசு என்ற பெயர் பூர்வீகமாக இருந்த பெயர் அல்ல. இயேசு என்ற பெயர் பரலோகத்தில் இருந்து தம்முடைய குமாரனாகிய ஆமென் ஏக சுதனுக்கு ஆண்டவராகிய தெய்வம் கொடுத்ததான பெயர். அந்த பெயருக்கு பொருள் என்ன? அவர் ஜனங்களை பாவத்திலிருந்து நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததை மத்தேயு 9வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே இவ்விதமாக கர்த்தர் குறிப்பிடுகிறார். பலியை அல்ல இரக்கத்தையே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதினுடைய கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். இன்னது என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே
மனம் பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அழைக்க வந்தேன் என்றார். பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்படியானால் மனிதனை ஆண்டவர் தேடும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் ஆண்டவர் சொல்றார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததினுடைய பிரதான நோக்கத்தை அவர் தம்முடைய வாயினால் சொல்லுகிறார். நான் இந்த உலகத்தில் வந்ததினுடைய நோக்கமே பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன், பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கி அவனுக்கு நித்திய ஜீவனை அருளும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு தம்மை தாமே சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த எந்த மனுஷனானாலும் சரி, அவன் பாவத்திலே பிறக்கிறான், பாவத்திலே வாழ்கிறான். அவன் இயேசுவை கண்டு கொள்ளாமல் அவன் மரிக்கும் பொழுது அவன் பாவியாகவே இந்த உலகத்திலே மரிக்கிறான். ஆகவே பாவியாய் பிறந்து பாவியாய் வாழ்கின்ற மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய ஜீவன் என்று அழைக்கப்படுகின்ற ஆமென் நிரந்தரமான பரலோக வாழ்க்கைக்கு ஒரு மனிதனை கொண்டு போவதற்கு ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இப்படிப்பட்ட கூட்டங்கள் எதற்காக நியமிக்கப்படுகின்றன? ஒரு பிரசங்கியார் எதற்காக அழைக்கப்படுகிறார்? ஒரு தேவனுடைய மனிதனை ஆண்டவர் எதற்காக அபிஷேகம் பண்ணி தம்முடைய வசனத்தை கொடுத்து அனுப்புகிறார் என்றால், அவன் ஒரு பட்டணம் ரட்சிக்கப்படுவதற்கும், ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கும், ஒரு தனிப்பட்ட மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கும் ஏதுவானவைகளை பேசுவதற்காகவே ஆண்டவர் ஒரு மனிதனை அனுப்பி வைக்கிறார். ரோமர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை நீங்கள் கவனித்தால், அனுப்பப்படுகிற எந்த பிரசங்கி ஆனாலும் சரி, கர்த்தர் அனுப்புகிற நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? போதும் கவனியுங்கள். ஆண்டவர் ஒரு மனிதனை அனுப்புவதே தம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்படி அவன் பிரசங்கிக்கும் பொழுது மனிதருடைய காதுகள் கேட்கிறது. காதுகள் கேட்கப்படும் பொழுது அவர்கள் இருதயத்தால் உணர்ந்து விசுவாசித்து அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிதான் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை ஒரு பட்டணத்துக்கு அனுப்புகிறார், ஒரு கூட்டத்திற்கு என்று கர்த்தர் அனுப்புகிறார். ஆண்டவருடைய வேதத்தில் நீங்கள் படித்தால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவ பக்தி உள்ளவன் என்று அழைக்கப்பட்ட கொர்நேலியு என்கிற தேவனுடைய மனிதனுடைய வீட்டிலே தேவதூதன் ஒருவன் வந்து நின்று சொன்ன வார்த்தையை நாம் எல்லாரும் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நீங்கள் என்ன சொல்லுவதற்காக பேதுருவை ஆண்டவர் அழைத்தார் என்பதை இன்னும் தெளிவாய் படிக்க வேண்டும் என்றால், அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை கவனித்து பாருங்கள். 11, 13, 14 வசனங்கள்.
அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு. நீயும் உன் வீட்டார் கவனிக்கணும், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். கவனிக்க வேண்டும், கொர்நேலியுனுடைய வீட்டிலே தூதன் பிரசன்னமாகி சொல்லுகின்ற வார்த்தை, நீ தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே ஆள் அனுப்பி அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், பேதுரு என்ற மறுபெயர் கொண்ட சீமோன், அந்த மனிதனை உன்னுடைய வீட்டுக்கு அழைப்பாயாக. அவன் வந்து உனக்கு சொல்லுகிற வார்த்தைகள் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை உனக்கு அவன் அறிவிப்பான் என்று தேவதூதன் சொல்லுகிறார். கொர்நேலியு அதற்கு கீழ்ப்படிந்து தன் வீட்டாரை அனுப்புகிறார். பேதுரு வருகிறார். பேதுரு வந்து பிரசங்கித்த பொழுது அவன் மேலும் அவனுடைய வீட்டார் அனைவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் அடியானை அனுப்பினதும் இந்த கூட்டங்கள் இங்கே நியமிக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கம் இந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தராகிய இயேசுவை பற்றி பிரசங்கிப்பதற்காக மாத்திரமே. நீங்கள் இவைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற பரிசுத்த தேவன் கிருபை தருவாராக. அப்படியானால் ஆண்டவர் இயேசு பாவிகளை ரட்சிக்கிறாராம். இந்த ராத்திரி 3 பகுதியாக இந்த வசனங்களை உங்களுக்கு பேச நான் பிரயாசப்படுகிறேன். நேரம் எத்தனை நமக்கு சம்மதிக்குமோ அத்தனை தூரம் கர்த்தருடைய வசனங்களை சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவது, பாவம் என்பது என்ன? இரண்டாவது, பாவத்தினுடைய விளைவுகள் என்ன? பாவத்துக்கு ஒரு பின்விளைவு இருக்கிறது. There is a consequences for sin. பாவத்துக்கு என்று ஒரு பின்விளைவு இருக்கிறது. பாவம் அத்தனை விளையாட்டான ஒன்று அல்ல. மனிதன் நினைக்கிறது போல என்னுடைய இஷ்டம், என்னுடைய பணம், என்னுடைய சரீரம், என்னுடைய பலன், என்னுடைய இஷ்டத்தின்படி நான் வாழ்வதில் யாரிடத்தில் கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று மனிதன் நினைக்கலாம். முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்வதற்கென்று படைக்கப்பட்டவன் அல்ல. மனிதன் தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்வதற்கு படைக்கப்பட்டவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அதனாலே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்வதினால் தெய்வம் என்கிறவர் சும்மா இருக்க மாட்டார். பாவம் செய்கிற எல்லா மனிதனுக்கும் ஒரு பின்விளைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதத்தில் நான் படித்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 விதமான கான்சிக்வென்சஸ் பாவத்தின் விளைவாக மனிதனுடைய சரீரத்திலும் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் மனிதனுக்கு கட்டளையிடுகிறார். ஆகவே இந்த கவைகளில் இருந்து விடுதலையாக பரிசுத்த தேவன் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை உணரும்படி செய்வாராக. மூன்றாவது பகுதியாக, இப்படிப்பட்ட பின்விளைவுகளில் இருந்து ஒரு மனிதன் தப்பிச் செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பதை ரத்தின சுருக்கமாக பேச விரும்புகிறேன். முதலாவது, பாவம் என்பது என்ன? ஒரே வார்த்தையில் பாவத்துக்கான சரியான விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், பாவம் என்பதனுடைய சரியான பொருள், ஆண்டவர் எதை செய் என்று சொல்லுகிறாரோ அதை செய்யாமல் இருப்பது. இரண்டாவது, தேவன் எதை செய்யாதே என்று சொல்கிறாரோ அதை மனப்பூர்வமாய் செய்வது பாவம். பாவம் என்பது 2 பக்கம் உள்ளது. ஒன்று, ஆண்டவர் செய்யாதே என்று சொல்வதை செய்வது பாவம். ஆண்டவர் செய் என்று சொல்வதை செய்யாமல் இருப்பது பாவம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்திலே 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை உங்களால் கவனிக்க முடியும். அதிலே 3வது உவமையிலே ஆண்டவர் 2 விதமான கூட்டத்தை சொல்லுகிறார். அதிலே ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்புவதற்கு காரணத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யவில்லை. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வரவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செய்ய வேண்டியதை செய்யாதது நிமித்தமும் நரகாக்கினை
உண்டாகும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் என்பது இரண்டு பக்கங்களை மனிதனுக்கு போதிக்கிறது. ஒன்று எதை செய்ய வேண்டும் என்று, மற்றொன்று எதை செய்யாதே என்று. இன்றைக்கு மனிதர்களுக்குள் இருக்கிற கவனம் என்ன? எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறாரோ அதை செய்யாமல் இருப்பதற்கு மனிதர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய இடம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதை சொல்கிறாரோ அவைகளை செய்வதற்கு கவனம் செலுத்தாவிட்டால் சில நேரம் நம்முடைய எதிர்காலம் பரிதபிக்கப்பட்டதாக மாறி போய்விடும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். எதை செய்யக்கூடாது, தேவன் எதை விரும்பாமல் இருக்கிறார் அதிலே கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் தேவன் எதை விரும்புகிறார் அதை செய்வதில்லை. உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஆண்டவர் இயேசு எல்லாரையும் மன்னிக்கும்படி சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் யோசியுங்கள், நம்மிலே எத்தனை பேருடைய இருதயத்திலே இன்னும் சிலரை மன்னிக்காமல் வைத்திருக்கிறோம். இன்னும் சிலரை பற்றிய எரிச்சல் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. இன்னும் பகைமை உணர்வுகள் நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கிறது. குரோதங்கள் உள்ளே இருக்கிறது. பழிவாங்கும் எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், மற்றவர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் தப்பிதங்களையும் பரமபிதா கட்டாயம் மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் உள்ளத்துல யாரை பத்தியும் கசப்பும் வைராக்கியமும் கிடையாதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தோத்திரம். ஒரு கையும் மேலே எழும்பல்ல. சிந்திக்கணும். நம்ம மட்டும் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியம்னு ஜெபம் பண்ண உடனே நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் பகல் கனவு இன்றைக்கே ஒளிவதாக. நிறைய பேர் நினைக்கிறது அப்படியாக்கும். நான் எவனையும் மன்னிக்க மாட்டேன், ஆனா நான் ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கிறார். இன்றைக்கே உன் இருதயம் மாறுவதாக. ஆண்டவர் சொல்றார், மற்றவருடைய தப்பிதங்களை நீ மன்னிக்காம நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி உன் தப்பிதங்களை தெய்வம் மன்னிக்க மாட்டார் என்பதை வேத வசன ஆதாரத்தோட உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு கீழ்ப்படிவாயாக. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம். செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம். ஆகவே தேவன் சொல்லிய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாத மனிதர்களை தான் ஆண்டவருடைய வேதத்திலே பாவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாவம் எப்படி மனிதனுக்குள் வந்தது? ஆதி மனிதனாகிய ஆதாமை தேவன் சொன்ன கட்டளைகளை மீறும்படி சாத்தான் ஏவினான். திரும்ப சொல்லுகிறேன், யாரையும் பிசாசு பாவம் செய்ய வைக்க மாட்டான், மாறாக பாவம் செய்வதற்கு தூண்டுவான். அவ்வளவுதான். அவன் தூண்டுகிறவன். நிறைய பேர் நினைக்கிறது என்ன, பிசாசு பாவம் செய்ய வைக்கிறான். இல்லை, அவன் தூண்டி விடுகிறவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமையும் ஏவாளையும் பாவம் செய்ய வைத்தானா என்று கேட்டீர்கள் என்றால் இல்லை, பாவம் செய்ய தூண்டினான். அவ்வளவுதான். இந்த கனியை புசிக்கும் நாளிலே தேவர்களை போல மாறுவீர்கள் என்கிற ஒரு சின்ன ஆலோசனையை கொடுத்தான். அவ்வளவுதான். மனிதனுடைய உள்ளத்துக்குள் கற்பனை வித்தியாசமாய் மாறி போய்விட்டது. அதனால தான் பவுல் எழுதுகிறார், பாவமானது கற்பனையினால் சமயம் பெற்று. அப்படியானால் கற்பனைகள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சாத்தான் போடுகிற அந்த வித்து மனிதனுக்குள் கற்பனையாகி பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமுமாய் இருக்கிறது என்று அவள் தானே சிந்தித்து அவைகளை பறித்தாள், புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இரண்டு பேரும் பாவிகளாக மாறினார்கள். இப்படி மனிதனுடைய வித்து பாவம் உள்ளதாய் மாறி போனபடியினால் அன்று முதல் பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே பாவிகளாகவே பிறக்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் கூட நான் பாவி இல்லை என்று சொல்ல முடியாது. தேவனுடைய மனிதனாகிய தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்திலே உருவானேன். மனிதனாய் பிறந்த எந்த மனுஷனும் பாவத்திலே பிறந்தான். அதனாலே தான் மனுஷ இரத்தத்துக்கு
இரத்தத்துக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். மனுஷனுடைய இரத்தம் பாவம் உள்ள இரத்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ பாவம் இல்லாத இரத்தமாக இருக்கிறது. அவரையும் எத்தனையோ விதத்திலே பிசாசும் இந்த உலகமும் பாவத்தின் வல்லமைகளுக்கு தூண்டியது. ஆனால் ஒன்றிலும் அவர் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடி தன்னை சுத்தவானாய் காட்டார். அவர் ஒருவர்தான் இந்த உலகத்தில் வீர முழக்கமிட்டு கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? இந்த கேள்விக்கு ஒரு மனிதனாலும் இன்று வரைக்கும் பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு பரிசுத்தத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறவர் நான் பிரசங்கிக்கிற சர்வ வல்லவராகிய இயேசு என்னும் இரட்சகர். ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிற தூதர்கள் அவருக்கு கொடுக்கிற சர்டிபிகேட், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒரு மனுஷனு கூட 4 நாள் கூடவே இருந்தா அவனுடைய ஒரிஜினல் கேரக்டர் கட்டாயம் தெரிஞ்சிடும். ஆனால் கோடான கோடி ஆண்டுகளாக பிதாவினுடைய சமூகத்தை தரிசிக்கின்ற தூதர்கள் அவருக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தம் உள்ளதான தெய்வம், அவர் பரிசுத்தத்தில் உயர்ந்த தெய்வம், தீமையை பாராத சுத்த கண்ணர். அப்படிப்பட்ட மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் பாவிகளாகிய நமக்காக இந்த உலகத்தில் பாவபரியாக இறங்கி வந்தார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாவம் என்பதின் முதல் அடையாளம் மனிதன் தேவன் சொல்லுகிறதற்கு மாறாய் செய்வதுதான் பாவம். ஒரு மனுஷன் தன்னை பாவி என்று உணர்ந்து கொள்வதற்கு இது ஒன்றுதான் முக்கியம். நான் தேவன் சொல்லுகிறபடி நடக்கிறேனா அல்லது தேவன் சொல்லாதபடி நடந்து கொண்டிருக்கிறேனா என்பதை கவனித்து பார்த்தால் நான் பாவியா இல்லையா என்பது நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கற்பனை கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் அடையாளமாக வைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு கண்ணாடியை போல நமக்கு முன்பாக வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்தால் இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்த அத்தனை பேரும் சொல்லுகின்ற ஒரே ரிப்போர்ட், நான் பாவியான மனுஷன். இதை தவிர வேறு ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுவதில்லை. ஒரு மனிதன் இவ்விதமாய் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், வேதம் என்ன என்பதை படிப்பதற்கு வேதத்தை நான் படித்தேன், ஆனால் வேதத்தை படித்த பொழுதோ அது நான் யார் என்பதை எனக்கு காட்டிக் கொடுத்தது. இன்று இந்த இரவு வேளை உன்னை ஆராய விரும்புகிறாயா? கர்த்தருடைய வேதத்தை வாசித்து பார். வேதத்தை வாசிக்க வாசிக்க உன் உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை இந்த வேதம் சுட்டி காட்டும். உன் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிற அக்கிரமங்களை இந்த வேதம் சுட்டி காட்டும். உன்னிடத்தில் காணப்படுகிற துணிகரமான பாவங்களை இது உனக்கு சுட்டி காட்டும். உன்னை நரகாக்கினைக்கு கொண்டு போகிற சிச்சுவேஷன்ஸை இந்த வேதம் உனக்கு சுட்டி காட்டும். உன் வாழ்க்கையில் இருக்கிற கேட்டின் காரியங்களை இந்த வேதம் சுட்டி காட்டும். கர்த்தருடைய வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னே நீ நின்றால் நீ யார் என்பதை இந்த வேதம் உனக்கு தெளிவுபடுத்தி காட்டும். கர்த்தருடைய வேதத்துக்கு முன்னே அரை மணி நேரம் ஒரு மனிதன் நின்றுவிட்டு அவன் சொல்லும் வார்த்தை, நான் பாவி, என் மேல் கிருபையாயிருப்பீராக. இந்த ராத்திரி வேளை ஒரு மனிதன் பாவி என்பதை அறிந்து கொள்ள இதுதான் சிம்பிளான வழி. மற்றவர்கள் உன்னை பாவி என்று சொல்வதினாலே நீ பாவி அல்ல. உன்னை நீயே உய்த்து கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நேராக உன்னை ஆராய்ந்து பார்த்தால் உன்னை பற்றி நீயே சொல்லுவாய், நான் பாவி என்ற மனுஷன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உலகத்திலே வந்த எந்த மனுஷனானாலும் சரி அவன் பாவி. இன்னும் தெளிவாய் சொல்கிறேன், மனிதனாக பிறந்த யாரானாலும் சரி அவன் பாவியே. புனிதர்கள் என்கிற பெயரில் உலகத்தில் வாழ்ந்தவர்களானாலும் சரி அவர்கள் ஒரு காலத்தில் பாவிகளாய் வாழ்ந்தவர்களே. அப்போஸ்தலனாகிய பேதுருவை பற்றி பைபிள் சொல்கிறது, அவர் தாமே சொன்னார், பாவியாகிய என்னை விட்டு நீர் கடந்து போக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றார், பிரதானமான பாவி நான். வேதத்தில் யாரை வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசுவின் சீடர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் தங்கள் வாயினால் சொன்னது நாங்கள் பாவிகள். ஆனால் அப்படிப்பட்ட பாவிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தபோது அவர்கள் பரிசுத்தமுள்ள மனிதர்களாக மாறினார்கள். இன்றைக்கு இந்த ராத்திரி உன்னையும் பரிசுத்தம் உள்ளவனாக மாற்ற அந்த இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசுதான் எல்லாவற்றுக்கும் உரிமையாளர். சிலர் கேட்பார்கள், ஏனையா இயேசு இல்லாமல் எங்களால் பரலோகத்துக்கு போக முடியாதா?
நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை பரலோகத்து கொண்டு போகாதா? என்னையா முட்டாள்தனம் பண்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் பிரசங்கிக்கிற பரிசுத்த வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கிறேன். இயேசு இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது என்பதற்கு சரியான ஆதாரம் ஒன்றை சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உதாரணத்துல உங்களுக்கு சொல்லி காட்டுனா புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு தோத்திரம். அவரை ஒண்ணு கூப்பிடுங்க, இங்க வாங்க. ரைட், எல்லாரும் இப்ப கவனிக்கணும். என்ன கவனிங்க. உங்க சொந்த வீட்டுக்குள்ள உங்க பெர்மிஷன் இல்லாம நான் வர முடியுமா? முடியாது. அவங்க கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒரு கூட சொல்லுங்க. முடியாது. அவருக்கு சொந்த வீட்டுல அவருக்கு பெர்மிஷன் இல்லாம நான் போக முடியாதான்? அதை மீறி உங்களை அடிச்சு போட்டுட்டோ அல்லது உங்க வீட்டை உடைச்சிட்டோ நான் உள்ள வந்தா என்ன நடக்கும்? பிரச்சனை தான் நடக்கும். பிரச்சனை தான் நடக்கும். கேசாவும் எனக்கு கள்ள என்ற பட்டம் கிடைக்கும். நான் வீட்டை உடைச்சதுக்குள்ள நஷ்டேடு எல்லாம் தரணும். பெரிய தீவினை எல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். அப்படிதானே? அப்போ உங்க சொந்த வீட்டுக்குள்ள உங்க பெர்மிஷன் இல்லாம எக்காரணம் கொண்டு எவனும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்ப நீங்க ஓகே சொன்னா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். ரைட். இது சரிதான் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க ஆத்துமாக்களே. ரைட், உதவிக்கு நன்றி. இப்போ உங்களுக்கு பைபிள்ல ஒரு வசனம் காட்டித்தாரே. எல்லாரும் வசனத்தை திருப்பி பார்த்துக்கிடணும். யாருக்காவது நான் சொல்லுறதுல சந்தேகம் உண்டுனா வசனம் பார்த்துக்கிடணும். கொலோசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம். கொலோசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் என்பது என்னுடைய ஞாபகம். கொலோசியர் 1:16 வாசிங்கள். அதே வசனம் தான். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டன. கடைசி வார்த்தை அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியானால் இந்த முழு உலகம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பரலோகம் பூலோகம் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியானால் வசன ஆதாரத்தில் இருந்து சொல்லுகிறேன், பரலோகத்தினுடைய சொந்தக்காரர் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு என்னும் இரட்சகர். இப்ப சொல்லுங்க, அவருக்கு வீட்டுக்குள்ள ஒருத்தன் போனோம்னா அவருக்கு பெர்மிஷன் இல்லாம போக முடியுமா? சாதாரண மனுஷனாகிய உங்க வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் பெர்மிஷன் இல்லாம வர முடியாததா இருக்க சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கூடாரத்துக்குள் எவனாகிலும் நுழையக்கூடுமோ? அதனால தான் இன்றும் சொல்லுகிறேன், இயேசு இல்லாமல் நீ பரலோகம் வருவது பகல் கனவு என்பதை இந்த ராத்திரி நினைவு கூறுவாயாக. இயேசுவை அல்லாமல் ஒருவனும் தேவராஜ்யம் வர முடியாது. அப்படியானால் பாவம் என்பது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதனால தான் பைபிள் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய கற்பனைகளை மீறுவதே பாவம், தேவனுடைய பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பாவத்தினுடைய வல்லமைகளுக்கு நீங்கள் விலக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளை இந்த கூட்டங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது கூட அந்த நோக்கத்தோடு தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் பாவத்தினுடைய பின்விளைவுகள் என்ன? நல்லா கவனிக்க வேண்டும். சிலர் இதுவரைக்குமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்து பாவிகளாயிருக்கிறார்கள். சிலர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சில பாவங்களை விடுவதற்கு மனமில்லாதபடி அதுல சந்தோஷப்படுகிற கூட்டமும் உண்டு. பைபிள் சொல்லுகிறது, கழுவப்படாமலேயே தன் பார்வைக்கு சுத்தவான்களாக எண்ணப்படுகிற ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக்குவரவு செய்தும் துன்மார்க்கர்கள்
பாவிகளாக வாழ்கின்ற கூட்டம். ஆகவே யாரா இருந்தாலும் சரி, பாவம் என்பது பாவமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். There is no partiality with God. தேவனிடத்தில் எந்த பட்சபாதமும் யாருக்கும் கிடையாது. மோசேயா இருந்தாலும் சரிதான், தாவீதா இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட சர்டிபிகேட் கர்த்தரிடத்தில் பெற்றவனானாலும் சரிதான், தவறு செய்தால் கர்த்தருடைய பார்வையில் பாவம் பாவமே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நோட்டு பென் எல்லாம் வச்சிருந்தா நான் இப்ப சொல்றதெல்லாம் கொஞ்சம் எழுதிக்கிடணும்னு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொண்டு வராட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் காதுல கேட்டுக்கிடுங்க. பாவத்தினுடைய பின்விளைவுகள் என்ன? consequences of sin. பாவத்தினுடைய விளைவுகள் என்ன? பாவம் என்பது சிற்றின்பமாய் நம்முடைய சரீரங்களுக்குள் வேலை செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் அது என்ன பின்விளைவுகளை உண்டாக்குகிறது? ஒன்று, ஆத்துமாவுக்கு கேட்டை உண்டாக்குகிறது. ஆண்டவருக்கு மகிமை. என்னாகம புத்தகம் 16வது அதிகாரம் 38வது வசனம். பாவத்தினுடைய பின்விளைவு என்ன? பாவம் ஆத்துமாவுக்கு கேட்டை உண்டாக்குகிறது. வாசிக்க கேட்போம். தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டியான தகடுகளாய் அடுக்க கடவர்கள். பாருங்கள், பைபிள் சொல்கிறது தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடு உண்டாக்கின அந்த பாவிகள். அப்போ பாவம் செய்கிற மனுஷன் எதற்கு கேடு உண்டாக்குகிறான் என்றால் தன்னுடைய ஆத்துமாவுக்கு கேடு உண்டாக்குகிறான். The soul that sinneth it shall die. ஒரு பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் கவனித்தால் இந்த வார்த்தையை எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் தமது ஜனமாகிய இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். வாசிக்க கேட்போமா? இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். 20வது வசனம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்படியானால் பாவத்தினுடைய பின்விளைவில் முதல் பக்கம் அது மனிதனுடைய ஆத்துமாவுக்கு கேட்டை உண்டாக்கி விடுகிறது. அது அவனை கொல்லுவதற்கு ஏதுவாக மாறிவிடுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே தான் ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவதாக ஒரு மனிதன் பாவம் செய்வதனால் அவனுக்கு வருகிற பின்விளைவுகள் என்ன? அந்த பாவங்கள் அவனை பின்தொடர்ந்து போகின்றன. என்னாகமம் 32வது அதிகாரம் 23வது வசனம். என்னாகமம் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நிச்சயமாய் அறியுங்கள். எதுவரைக்கும் ஒரு மனிதனை பாவம் பின்தொடர்ந்து பிடிக்கும் ஐயா? யோபுவின் புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை கவனிச்சா, நீங்க செத்த பிறகு உங்க எலும்புகளுக்கு கூட வந்து பாவம் படுத்துக் கொள்ளுகிற அளவுக்கு உங்களை பின்தொடர்ந்து வரும் பாவம். வாசிக்க கேட்போம். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதினுடைய பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். பாருங்கள், பாவம் எதுவரைக்கும் பின்தொடர்கிறதா அவன் செத்தாலும் அவனுடைய எலும்புகளை விட்டு பின்வாங்கி போகாதபடி அவன் எலும்புகளோடு கூட படுத்துக் கொள்ளும்படி பின்தொடர்ந்து வருகிறதாம். நீதிமொழிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான். கவனித்து பாருங்கள், வேதம் தெளிவாய் சொல்கிறது, துன்மார்க்கனை அவனுடைய
அவனுடைய பாவங்கள் தொடர்ந்து பிடிக்கிறதாம், அவனுடைய பாவ கயிறுகள் கட்டி போடுகிறதாம். ஆகவே தான் தாவீது ராஜா தன் வாழ்க்கையில் தவறுகள் வந்த பொழுது தன் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு சொல்லுகிறார். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 40:12. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. பாருங்கள், பாவம் செய்யும் நேரத்திலே இருதயம் சந்தோஷப்படுகிறது. ஆனால் பாவத்தினுடைய கான்சிக்வென்சஸ் உங்களை தாக்கும் பொழுது பாவத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் சோர்வை சந்திக்கிறது. எந்த பாவத்தினால் சந்தோஷப்பட்டாயோ அதே பாவத்தின் நிமித்தம் நீ சோர்ந்து போகுவதற்குள்ள சூழ்நிலைகள் உன் ஜீவியத்திலே உண்டாகிறது. அதனாலே தான் பாருங்கள், சிறு வயதிலே மதுபானத்தை தண்ணீர் கூட கலக்காமல் ராவாட்டிக்கிறதான மனுஷன் ஒரு 50 வயதுக்கு பிறகு எதை சந்தோஷமாய் அனுபவித்தானோ அதன் நிமித்தம் தன் குடல்களில் பாதிக்கப்பட்டு தன் நுரையீரல்களில் பாதிக்கப்பட்டு தன் சரீரத்தில் வியாதிகளை கண்டு அவன் படாத பாடுபடுகிறான். அதற்கு பிறகு புலம்புகிறான், ஐயோ எத்தனையோ பேர் என்னை எச்சரித்தார்களே, எத்தனையோ பேர் எனக்கு புத்தி சொன்னார்களே, தம்பி குடிக்காதே, தம்பி இதை செய்யாதே என்று சொன்னார்களே, அன்றைக்கு நான் அவைகளை அலட்சியம் பண்ணினேனே என்று அவன் தனக்குள்ளே சோர்ந்து நொந்து போகிறான். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அன்பானவர்களே, பாவத்தினுடைய வல்லமை ஆரம்பத்தில் சந்தோஷத்தை தரும், பிற்பாடு அதுவே உங்களை சோர்வுக்குள்ளாக மாற்றிவிடும். பாவம் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று என்பதை மறந்து விடவே கூடாது. மூன்றாவது, பாவத்தினுடைய பின்விளைவு என்ன? பல வியாதிகளை பாவம் உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. சங்கீதம் 107ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனம். 107ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனம். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தினாலும் தங்கள் அக்கிரமங்களினால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். கவனியுங்கள், தங்கள் அக்கிரமத்தினால் தங்கள் பாதக மார்க்கத்தினால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்களாம். இன்னும் யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே இயேசு ரட்சகர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்த ஒரு மனிதனை பார்த்து அவன் மேல் மனதுருகி சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு அவனை குணமாக்குகிறார். அந்த வியாதிக்கு காரணம் என்ன என்பதை அவனை தேவாலயத்தில் கண்டு கர்த்தர் சொல்லுகிறார். 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். கவனித்து பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், நீ 38 வருஷம் படுக்கையாய் கிடந்ததின் காரணம் பாவம். அந்த பாவத்திலிருந்து உனக்கு மன்னிப்பு தந்து விடுதலை தந்து உன்னை குணமாக்கினேன். இனி அதிக கேடு உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாவம் மனிதனை வியாதியஸ்தனாக மாற்றி விடுகிறது. மனிதனுக்குள்ளே பற்பல வியாதிகளை கொண்டு வருகிறது. ஆகவே தான் தாவீதுக்கு கர்த்தர் செய்த இரக்கத்தை நினைவு கூர்ந்து அவர் பாடும் பொழுது 103ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்திலே தன் சங்கீதத்தில் பாடுகிற வசனத்தை வாசிக்க கேட்போம். 103 அதனுடைய 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ அக்கிரமங்களின் நிமித்தம் சில நோய்கள், சில வியாதிகள், சில பலவீனங்கள் வருகின்றன. பால்வினை நோய்கள், பலவிதமான வியாதிகள் மனிதனுக்குள் வருகின்றதே பாவத்தினுடைய பின்விளைவுகள். 4வது, பாவத்தினுடைய பின்விளைவுகள் என்ன? ஒரு மனிதன் பாவம் செய்து இறந்து போனால் அந்த மனுஷனோடு அது தீர்ந்தது என்று நினைக்கிறீர்களா? இல்லை. தெய்வத்தினுடைய கோபம் எங்கே வெளிப்படுகிறது என்றால் அவருடைய தலைமுறைகளின் மேல் அவைகள் வெளிப்படுகின்றன. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனம். பாவம் உன் தலைமுறைகளை தொடரும் என்பதை மறந்து விடாதே. வாசிக்க கேட்போம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய
தேவனாயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். கவனிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். பிதாக்களுடைய அக்கிரமத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நிறுத்தி விசாரிக்கிறவர். ஆகவே தான் பாபிலோனிய சிறையிருப்பில் இஸ்ரவேலர்கள் அகப்பட்ட பொழுது எரேமியா புலம்புகிறார். புலம்பலின் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை கவனிக்க கேட்போம். புலம்பல் 5வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமாக. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். பாருங்கள், எரேமியா சொல்றார், எங்கள் பிதாக்கள் அக்கிரமம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவைகளை சுமக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேசத்தில் வார்த்தைகளை கேட்கிற அன்பான சகோதரா சகோதரி, பாவத்தை செய்து நீ மரித்து போனால் அதோடு முடிந்தது என்று நினைக்காதே. அந்த சாபங்கள் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் தொடரும் என்பது தேவனுடைய பிரமாணம். இது ஜெபாயேசாசுடைய பிரமாணம் அல்ல, இது ஆண்டவருடைய பிரமாணம். 5வது, ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அதற்குடைய பின்விளைவுகள் என்ன? அவனுடைய பாவம் கர்த்தரை கோபம் உள்ளவராக மாற்றுகிறது. சங்கீதம் 7வது சங்கீதம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 7வது சங்கீதம் அதனுடைய 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார். கவனித்து பாருங்கள், பைபிள் சொல்கிறது, மனுஷன் பாவம் செய்யும் பொழுது தேவன் கோபம் உள்ளவராயிருக்கிறார். அப்படியானால் தெய்வத்தை கோபப்படுத்தி பாவம் செய்து அக்கிரமம் செய்து வாழ்கின்ற மனுஷன் எப்படி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவான் என்பதை சிந்திக்க வேண்டியது அவசியம். இன்றைய கூட்டங்களில் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்று நமக்கு கேட்பது காதில் தேன் ஊற்றுகிறது போல் இனிமையாயிருக்கிறது. ஆனால் சிந்திக்கணும், வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டிய தீமைகளை எல்லாம் விலக்காம ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யாது, வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் தேவனை கோபப்படுத்துகிற செயல்களை நம்மை விட்டு விலக்கி விட வேண்டும். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 21வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். பாருங்கள், கர்த்தருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடை பாருங்கள். அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ளவனுடைய உச்சந்தலையை உடைப்பார் என்று வார்த்தை சொல்கிறது. அந்த அளவுக்கு தேவன் கோபப்படுகிறார். 6வது, ஒரு மனிதன் பாவம் செய்தால் அதனுடைய பின்விளைவுகள் என்ன? சங்கீதம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் நரக ஆக்கினைக்கு பங்குள்ளவனாக மாறுகிறான். வாசிக்க கேட்போம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பாவம் செய்தால் மனிதனுக்கு கிடைக்கிற விளைவு அவன் நரகாக்கினை அடைகிறவனாய் மாறுகிறான். ஒரு நாள் 2 நாள் கிடைக்கிற தண்டனை அல்ல, 10 வருஷம் 15 வருஷம் கிடைக்கிற உலகத்தினுடைய ஆயுள் தண்டனை அல்ல, நரகாக்கினை என்பது கோடான கோடி ஆண்டுகள் அவன் அக்கினிக்குள் கிடந்து அவன் பாடுபட வேண்டிய இடம். அந்த நிலைமைக்கு மனிதனை கொண்டு போய் விடுவது பாவத்தினுடைய பின்விளைவு. 7வது, பாவம் என்ன செய்கிறது? மனிதனுடைய உள்ளத்தை பாரம் நிறைந்ததாய் மாற்றி விடுகிறது. சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 4வது வசனம், பாவம் மனிதனுடைய உள்ளத்தை பாரம் உள்ளதாய் மாற்றி விடுகிறது. வாசிக்க கேட்போம். 38:4
என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. பாருங்கள் எப்படி சொல்றார் பாருங்கள் சங்கீதக்காரர், அவைகள் தாங்க கூடாத பாரமாயிற்று. இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளை பாவத்தை செய்கிற மனிதன் பாரத்தின் மேல் பாரத்தை ஏற்றிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சுமக்க முடியாத ஒரு சுமையை ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சுமக்கிறது போல தன் வாழ்க்கையில் நொந்து வேதனைப்படுகிற அளவுக்கு அவனுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கை அவனுடைய இருதயத்தை பாரமுள்ளதாக மாற்றி விடுகிறது. ஆமென். மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகம் படித்தவர்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதிலே கிறிஸ்தியான் தன்னுடைய பாவத்தை சுமந்து ஒரு மூட்டையை போல அவன் சுமந்து கொண்டு போனதை குறித்தும் அவன் விடுதலை அடையும்படி சொர்க்கத்தை அடைந்ததை குறித்தும் ஜான் பனியன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறதை படித்தவர்களுக்கு புரியும். அன்பானவர்களே, பாவம் ஒரு மனிதனுக்குள் பாரத்தை போல் அவனை அழுத்தி அழுத்தி அவனை வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எட்டாவது, ஒரு மனுஷன் பாவம் செய்து வாழ்ந்தால் அடுத்தவனுக்கு உண்டாகிற கான்சிக்வென்சஸ் என்ன? அவனை தெய்வம் தாழ்த்துகிறார். அவன் எத்தனை புத்திசாலியா இருந்தாலும், எத்தனை திறமசாலியா இருந்தாலும், எத்தனை தூரம் பணக்காரனா இருந்தாலும் அவனை தெய்வம் தாழ்த்துவதற்கு ஏதுவாகிறது. சங்கீதம் 79 சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 79 அதனுடைய 8வது வசனம். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமா எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். 147 சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை கூட கவனியுங்கள். 147 அதனுடைய 6வது வசனம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டம் தாழ்த்தி போடுகிறார். துன்மார்க்கனை தரை மட்டம் தாழ்த்துகிறாராம். ஏசாயா இன்னும் ஆச்சரியமாய் சொல்லுகிறார், ஒரு மனிதன் அவன் ஒரு ஐஸ்கிரீம் கரைந்து போகிறது போல அவனை தெய்வம் கரைந்து போக பண்ணுகிறாராம். ஏசாயா 64வது அதிகாரம் 7வது வசனத்தை கவனித்தால் மனிதனுடைய அக்கிரமம் பாவம் அவனை கரைந்து போக பண்ணுகிறதாம். வாசிக்க கேட்போம். உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படி விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீ, உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். பாருங்கள், எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர் என்று ஏசாயா அங்கே தேவனை பார்த்து சொல்லுகிறதை நம்மால் கவனிக்க முடிகிறது. ஆமென். காலத்தை கருதி வேகமாய் போகிறேன். 9வது, ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுக்கு உண்டாகிற பின்விளைவு என்ன? அவன் நன்மைகளுக்காக ஜெபிக்கும் எந்த ஜெபமும் அவனுக்கு கேட்கப்படுவதில்லை. அது அவனுக்கு நன்மையை கொண்டு வருவதும் இல்லை. ஏசாயா 59வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். அக்கிரமம் செய்து பாவம் செய்து வாழ்கின்ற மனிதன் நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, உயர்வுகளுக்காக, மேன்மைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பது இல்லையாம். எரேமியாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 24, 25 பார்த்தால் அந்த நன்மைகளை வர ஒட்டாதபடி அவைகள் தடுத்து கொண்டிருக்கின்றன. வாசிக்க கேட்போம். அந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறது இல்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மனிதனுடைய அக்கிரமங்கள்
மனிதனுக்கு நன்மையை வர ஒட்டாதபடி தடுக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. 10வது ஒரு சங்கடமான காரியத்தை சொல்றேன். மனுஷன் பாவம் செய்வதனால் அவனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகிறதாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். அப்படியானால் ஆண்டவரால் ஆயுசு காலத்துக்கு அடுத்த விஷயத்தில் 3 விஷயங்களை செய்ய முடியும். ஒன்று, ஆயுசு நாட்களை கர்த்தரால் பூரணப்படுத்தக்கூடும். இரண்டாவது, தேவைப்படுகிற இடத்திலே மனிதனுக்கு ஆயுசு நாட்களை பெருக செய்யக்கூடும். மூன்றாவது, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை தெய்வத்தால் குறைக்கவும் முடியும். அப்படியானால் துன்மார்க்கனுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுள் காலத்தை அவர் குறைத்து விடுகிறாராம் அவனுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பரிதாபமான காரியம்! சற்று சிந்தித்து பாருங்கள். ஆதி முதல் கொண்டே மனுஷனுடைய ஆயுசு காலத்தை சிந்தித்து வந்தால் பாவம் பெருக 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 மனுஷனுடைய ஆயுசு நாட்களை தெய்வம் குறைத்து கொண்டே வருகிறார். இன்றைக்கு ஒரு மனிதன் 50 வயதை தாண்டுவது சாதனை என்கிற நிலைமையில் வந்திருக்கிறது. ஸ்ட்ராட்டஜியின் படி ஒரு மனிதனுடைய ஆயுசு காலம் இப்பொழுது 60 வயசா? எத்தனை? 60 வயசு. ஸ்ட்ராட்டஜியின் படி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 60 வருஷம் வாழ்ந்தா அவன் பூரணமான வயது உள்ளவனாம். அப்போ பாவம் பெருக 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 தெய்வம் எங்க கைய வைக்கிறார்னா ஆயுசு காலத்துல கை வைக்கிறார். பாவத்தின் உச்சக்கட்டத்தில் இருப்பதால் வருகிற தீமைகளை பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் அனாதைகளாய் போய் விடுகிறார்கள். நம்மை நம்பி வந்த மனைவி ஆமென் அனாதையாய் போய் விடுகிறாள். நாம் கல்யாணம் பண்ணின ஆமென் அந்த புருஷன் அனாதையாய் போய் விடுகிறார். என்ன விளைவு? பாவத்தினுடைய விளைவு. பாவம் மனுஷனுடைய ஆயுசு நாட்களை தெய்வம் குறைப்பதற்கு ஏதுவாக மாறிவிடுகிறது. ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. 11வது, பாவம் செய்கிறவனுக்கு வருகிற அடுத்த பின்விளைவு என்ன? அவன் சமாதானமாய் வாழ முடியாது. ஏசாயா 48வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் பாவம் செய்து வாழ்கின்ற மனுஷனை விட்டு சமாதானம் எடுபட்டு போய் விடுகிறது. 12வது, பாவத்தினுடைய பின்விளைவு அவனை சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போகிறது. 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 37வது வசனம். 2 நாளாகமம் 6:37. Praise God. வாசியுங்கள். 2 நாளாகமம் 6:37. சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி. பாருங்கள், சிறையிருப்பினுடைய காரணம் என்ன என்பதை அங்கே வாசிக்கிறோம். அவருடைய அக்கிரமங்கள் பாவங்களின் நிமித்தம் தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பி விடுகிறாராம். என்னை கவனிக்கிறவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கவனிங்கம்மா, உண்மையை சொல்றேன். சில கட்டுகள் எல்லாம் நம்மளை விட்டு உடையணும்னா நம்ம விட வேண்டிய கிரியைகளை கட்டாயம் விடணும். விடாத வரைக்கும் வல்லமை இறங்குது, அக்கினி இறங்குது, கட்டு உடையுது. என்ன சொன்னாலும் நடக்கவே நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃபயர்னு சொன்னாலும் சரி, அக்னின்னு சொன்னாலும் சரி, பவர்னு சொன்னாலும் சரி, வல்லமைன்னு சொன்னாலும் சரி, இவன் விட வேண்டியதை விடுவது வரைக்கும் உடைய வேண்டியது உடையாது. ஆனா இவங்க விட வேண்டியதை விட மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் மொத்தம் எங்கன்னா இந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை, இந்த பாசருக்கு வல்லமை இல்லை, இந்த சபைக்கு வந்தா உருப்பிட மாட்டோம், இங்க விட்டுட்டு அங்க அற்புதம் நடக்குது அங்க போவோம். நான் தெளிவா சொல்லுதேன், நீ எங்க போனாலும் சரி கழுத தேஞ்சு கட்டரம்பாகுமே தவிர உனக்கு மாற்றம் வராது. உனக்கு மாற்றம் வரணுமா? உனக்குள்ள சந்தோஷமா இருக்கிற தெய்வத்துக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம்
தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு முன்னால ஒழுங்காகு. நீ வீட்டுக்குள்ள இருக்கும் போதே கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு உள்ளது உங்க காரியம். அதனால தான் சில சபையில நான் தெளிவா சொல்லுவேன், சாவாம சாவப்படாது. ஏம்னா அவன் குரங்கு பிடி மாதிரி பிடிச்சு வச்சிருப்பான். நம்ம உள்ள பிராணலை எல்லாம் போட்டு நம்ம தான் போய் சேருவோம் சீக்கிரம். ஆண்டவருக்கு தோத்திரம். சிலவன் விடுதலையாக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டான், விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா அற்புதம் என்ன செய்யும்? நடக்கும். ஆண்டவருக்கு தோத்திரம். இந்த ராத்திரியாவது குணப்படுவீர்களாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிறையிருப்புக்கு காரணமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பைபிள்ல ஒரு வசனம் உங்களுக்கு காட்டி தந்தா தெரியும். ஒரு விசுவாசிய கர்த்தர் எல்லாத்திலும் இருந்து விடுதலை ஆக்கின பிறகு அவன் ஏன் கட்டுக்குள்ள வரான்? இது எனக்கு ஒரு நாள் கொஞ்ச நாளா கேள்வியா இருந்தது. எல்லாரையும் விடுதலை ஆக்கி தானே ஆண்டவர் ஸ்தோத்திரம் அற்புதமாய் நடத்துகிறார். அப்புறம் ஏன் அவனுக்கு கட்டுகள் வருது அப்படின்னு ஒரு நாள் யோசித்தப்போ வசனத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு தந்தார். எல்லாரும் பைபிள் வச்சிருந்தா கொஞ்சம் கவனமா எடுத்து பாருங்க. 107வது சங்கீதம் அதனுடைய 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். 107 அதனுடைய 10, 11, 12. தேவனுடைய வார்த்தைகளுக்கு எல்லாரும் செவி கொடுத்து கேட்கணும்னு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ விளங்குனவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரோஜா அம்மா ஜெபம் பண்ணி ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. சகோதரி இதை செய்யாதுங்க, இதுல தேவ கிருபை வெளிப்படுறதா தெரியல. வெளியே போய் சொல்லிட்டு போவான். அவளுக்கு என்ன தெரியும்? நம்ம பாடு அவளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை அசட்ட பண்ணிக்கிட்டு கடமும் காவலும் வாங்கி எல்லாம் செய்வ. சங்கு இருவி நடு தெருவில் வரும்பொழுது அம்மா ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்ல இவன் என்ன ஜெபம் பண்ணாலும் இவனுங்க சங்கு இருவனது தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்களுடைய ஆலோசனையை நீங்க அசட்ட பண்ணிட்டு மாட்டிட்டு முழிச்சா கொஞ்ச காலம் பாடுபட வேண்டியது வரும். கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணுகிறவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். தேவ மனிதர்கள் ஜெபம் பண்ணி இந்த கல்யாணம் வேண்டாம், இதுல நல்லதா தெரியலன்னு சொன்னா விட்டுட்டு போய. அது 3 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட் தாரேன்னு சொல்லிச்சுன்னு, காரு தாரேன்னு சொல்லிச்சுன்னு, 5 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்லிச்சுன்னு. ஐயோ நல்ல சம்பந்தம். என்ன சம்பந்தம்? பின்ன போ 2 மாசத்துக்கு பிறகு சிக்கி வழியில வருவேல்ல, அதுக்கு பிறகு யாரு காப்பாற்ற முடியும்? ஆலோசனை அசட்ட பண்ணி சிக்கனா அவன் கட்டுக்குள்ள கடப்பான்னு பைபிள் சொல்லுது. அதனால தேவ ஆலோசனை வந்தா அதுல எத்தனை ஆயிரம் நன்மை தெரிஞ்சாலும் அதை விட்டுட்டு ஒதுங்கினா ரட்சப்படுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டேன்னு தெரியும். ஏம்னா உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார்னு சொன்னா நான் அல்லேலூயா சொல்லலாம்னா நீங்களே கட்டாயம் சொல்லுவீங்க. உங்களை குணப்படுத்துறதுக்குள்ள மருந்து உள்ள அனுப்பும் போது வாய் கசப்பேன்னு இழுக்கத்தான் செய்யும். ஆமென் அல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. சிறையிருப்புக்குள் அகப்பட காரணம் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி பாவம் செய்வது. 13 ஒரு மனுஷன் பாவம் செய்வதால் வருகிற பின்விளைவு என்ன? சாபம். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனம். பாவத்தினுடைய பின்விளைவு என்ன? வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இனி 14வது ரகசியம் என்ன? வேதனை. சங்கீதம் 32 அதனுடைய 10 வாசித்தால் ஒரு மனிதன் அக்கிரமமும் பாவமும் செய்தால் அவனுக்கு விளைகின்ற 14வது காரியம் என்ன? வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தினுடைய பரிசுகளை விளங்கிக் கொண்டவர்கள் எல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒண்ணு நீங்க பைசா கொடுத்து வாங்கண்டா, வெறுமையா பாவம் செஞ்சா போதும், இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும்.
14 gift. ஒரு பெரிய பாக்கெட் கட்டிங்களா, நல்ல பேக்கேஜ், 14 ரகசியங்கள் உள்ளடக்கிய பேக்கேஜ் பாவம் செய்தால் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா இதுக்கு கான்சிக்வென்சஸ் எவ்வளவு மோசமா இருக்கும்னு அனுபவிக்கிற அல்லது வேதத்தில் பார்த்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் மனிதர்களை பாவத்துக்குரிய பின்விளைவுகள் இப்படிப்பட்டதா இருந்தாலும் அவைகளில் இருந்து ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார் என்பதுதான் இந்த ராத்திரி நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி. பாவத்தினுடைய பின்விளைவுகள் இவைகளை உங்களுக்கு உண்டாக்கும். ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை அடைய அல்லது இப்படிப்பட்ட கான்சிக்வென்சஸை ஒரு மனிதன் அனுபவிக்காமல் அவைகளிலிருந்து வெளியே வர ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கிற வழி என்ன? 1-2 வழிகளை உங்களுக்கு காண்பித்து இந்த ராத்திரி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஒன்றாவது, நீ எப்பேற்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிற மனுஷனாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தில் உலர்ந்து வாழ்கின்ற சகோதரனாய் சகோதரியாய் தாய் தகப்பனாய் வாலிப தம்பி தங்கச்சியாய் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் முதலாவது ஒரு வழி நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனம். Come to Christ. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பேற்பட்ட பாவத்தின் பாரத்தினால் பாவத்தினுடைய அநியாயத்தினால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ராத்திரி ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் உங்கள் பாவங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். உங்கள் வேதனைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். பாவத்தின் விளைவாக மனிதன் எதை எதை அனுபவிக்கிறானோ அவை அத்தனையிலும் இருந்து இந்த ராத்திரி உங்களை விடுவிக்க இயேசு உங்களை அழைக்கிறார். இரண்டாவது, ஏன் இயேசுவினிடத்தில் வர வேண்டும்? அவரே அல்லாமல் வேறு ஒருவனும் மனுஷனுடைய பாவத்திலிருந்து மனிதனை ரட்சிக்க முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். கவனிக்க வேண்டும், இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படுவதற்கென்று பிதாவாகிய தெய்வம் ஏற்படுத்தி கொடுத்த ஒரே நாமம் இயேசு என்னும் ஒரே நாமம். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இந்த உலகத்தில் இல்லை. அப்படியானால் இன்றைக்கு பாவங்களை ரட்சிக்கிற இயேசுவினிடத்தில் நீங்கள் வாருங்கள். அடுத்தபடியாக உங்களை பாவி என்று ஒத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே ஒரு ஆயக்காரன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டது போல இந்த ராத்திரி உன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்வாயாக. வாசிக்க கேட்போம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஒரு மனிதன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய கிருபையை அவனுக்கு விளங்க பண்ணுகிறார். மூன்றாவதாக, அவன் பாவி என்று தன்னை ஒத்துக்கொள்ளும் பொழுது அடுத்தது அவனுடைய பாவத்தை அவன் அறிக்கையிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அடுத்த வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தார். பாருங்கள், பாவத்தை அறிக்கையிடுகிற அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டோமானால் எல்லா
அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து கொண்டு பாவத்தினுடைய பின்விளைவுகளை அறிந்து கொண்டு பாவத்தில் இருந்து விடுதலை தருகிற இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரிடத்தில் வந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு என்னை கழுவும் என்று சொல்லுவான் என்றால் அவனை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, பாவத்தின் விளைவாக வருகின்ற அத்தனை தீமைகளிலும் இருந்து அவனை விடுதலையாக்கி அவனை நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாக கர்த்தர் மாற்றுகிறார். யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிதாவினுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை உள்ளத்துக்குள்ளே தருகிறார். இந்த இரட்சண்யத்தின் சந்தோஷம் இருக்கிறதே, அது பணத்தினால் வருகிறதல்ல, பொருளினால் வருகிறதல்ல. ஆபகுக் சொன்னது போல அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, கிடையிலே மாட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் சரி, திராட்சை கொடியில் பலன் இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருப்பேன். இரட்சண்யத்தின் சந்தோஷம் என்பது மனிதன் சம்பாதிக்க முடியாத ஒன்று. ஆகவே தான் தாவீது ராஜா கூட பாவத்தில் விழுந்த பிறகு சொன்னார், உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்குள்ள தருவீராக. எனக்கு அன்பானவர்களே, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை உங்களுக்குள் தருவார். உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வந்த நோய்களை அக்கிரமங்களை மன்னித்து உங்கள் நோய்களை உங்களை விட்டு நீக்குவார். அக்கிரமங்களில் இருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது உங்கள் சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை தருகிறார். குடும்பத்தில் காணப்படுகிற சாபங்களை உடைக்கிறார். உங்களுக்குள் காணப்படுகிற வேதனைகளில் இருந்து விடுதலை தருகிறார். நெடும் நாட்களாய் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை, பரலோகத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் குடும்பத்துக்குள் அனுப்புகிறார். உன் குடும்பத்துக்குள் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உன் குடும்பத்துக்குள் விடுதலைகளை கற்றுத் தருகிறார். பார், இன்று இந்த இரவு வேளை உங்கள் வாழ்க்கையை எவ்விதமாய் கர்த்தருக்கு முன்பாக காண்பித்துக் கொடுக்க போகிறீர்கள்? உடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி கர்த்தருக்கு முன்பாக என்ன பேச போகிறீர்கள்? ஆண்டவர் எல்லா மனிதனையும் ரட்சிக்க விரும்புகிறார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் வராமல் உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்தார். இந்த வெட்டுக்குழியை சுற்றிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களுக்கும் தேசவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், இன்று இரவு உன் பாவங்களை நீ ஒத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் வந்தால் உன் குடும்பம் சமாதானமாய் மாறும். ஆன்லைன் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு தம்முடைய வல்லமை உள்ள கரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீட்டுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?